சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் கைதா. அதாவது மூத்த அமைச்சரும் திமுகவோட மூத்த தலைவருமான துரைமுருகனுக்கு எதிரான பிடிவாரண்ட்டை அமலாக்கத்துறை சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்களாம். சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் ஆஜராகாததால் துரைமுருகனுக்கு பிடிவாரண்ட்டை அமல்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்களாம். இதற்கிடையே இது தொடர்பாக மூத்த போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகுது. இதனால் துரைமுருகன் கைது செய்யப்படுவாரா என்ற பேச்சும் எழுந்திருக்கு. கடந்த 2006-2011 திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் துரைமுருகன். அப்போது 2007 முதல் 2009 வரை காலத்தில் வருமானத்துக்கு அதிகமான 1.40 கோடி சொத்துக்கள் சேர்த்ததாக இவர் மீது 2011 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது 2011 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரிக்கு எதிரான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க. இது தொடர்பான வழக்கில் கடந்த 2017ஆம் ஆண்டு துரைமுருகன் மற்றும் சாந்தகுமாரியை வேலூர் நீதிமன்றம் விடுவித்தாங்க. இருப்பினும் இதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை வைத்த கோரிக்கையை ஏற்று சென்னை ஹைகோர்ட் துரைமுருகனை விடுவித்த வேலூர் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செஞ்சது. துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு இப்போது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருது. இதற்கிடையே துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரிக்கு எதிரான பிடிவாரண்ட் பிறப்பித்த நீதிமன்றம் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டிருக்காங்க. அமைச்சர் துரைமுருகன் ஆஜராகவில்லை. அவரது மனைவி மட்டும் நேரில் ஆஜராகி பிடிவாரண்ட்டை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்ற நீதிமன்றம் சாந்தகுமாரிக்கு எதிரான பிடிவாரண்ட்டை ரத்து செஞ்சாங்க. அதே நேரம் அமைச்சர் துரைமுருகன் இந்த வழக்கு விசாரணையில் நேரில் ஆஜராகாத நிலையில் அவருக்கு எதிரான பிடிவாரண்ட்டை செப்டம்பர் 15ஆம் தேதி அமல்படுத்த தமிழ்நாடு போலீசாருக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவு அரசியல் ரீதியாக மிக முக்கியமான உத்தரவாக பார்க்கப்படுது. மேலும் துரைமுருகன் கைது செய்யப்படுவாரா என்கின்ற கேள்வியும் இப்போ வந்திருக்கு. இதற்கிடையே நீதிமன்றம் பிறப்பித்த பிடிவாரண்ட் உத்தரவு தொடர்பாக போலீஸ் உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. முதல்வர் ஸ்டாலினோட முதலீடுகள் ஈர்க்க பிரிட்டன் சென்றிருக்கும் நிலையில் அவரோட தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கான். அதில் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் சட்ட வல்லுநர்களும் கலந்து கொண்டிருக்காங்களாம். இதனால் துரைமுருகன் கைது செய்யப்படுவாரோ என்ற பேச்சும் எழுந்திருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி மூத்த அமைச்சர்கள் கைது செய்யப்படுவது திமுகவுக்கு வருகிற 2026 சட்ட சபை தேர்தலில் பலத்த அடிவியும் என்று கணிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.